ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறப்ப வந்து நல்ல ரேங்க் யூனிவர்சிட்டியில் படிக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ற கொஷனுக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கலாம். நான் வந்து இங்கே படிக்க வந்தது வந்து மாஸ்டர்ஸ் இன் சிவில் அண்ட் மைனிங் படிக்க வந்தேன். அந்த கோர்ஸ் பாதி படிக்கிறப்பே வந்து எனக்கு பிஆர் எலிஜிபிலிட்டி வந்துருச்சு. ஏன்னா டிபெண்டிங் ஆன் எனக்கு ஐடிலையும் வந்து ஸ்கில் இருந்துச்சு அண்ட் சிவில் இருந்துச்சு. அதை அப்ளை பண்ணுறப்ப எனக்கு எலிஜிபிலிட்டி வந்துச்சு. ஸோ அதனால் நான் கோர்ஸை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு பிஆர் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் பிஆர்லாம் வாங்கினதுக்கப்புறம் தான் எம்பிஏ பண்ணேன். நீங்கள் கவனிச்சிங்கன்னா அப்போவே வந்து நான் ஸ்டூடெண்ட் விசாவில் இருக்கிறப்பே வந்து சிவில் இன்ஜினியரிங் ஜாப் வேலை செஞ்சேன். என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைலை பார்த்து தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு கம்பெனிலையும் வந்து என்னோட சர்டிஃபிகேட் கேட்டதே கிடையாது. ஸோ அதனால் இங்கே இருக்கிற ஏன்னா நீங்கள் கவனிச்சிங்கன்னா வெள்ளைக்காரங்க வந்து இந்த மாதிரி யூனிவர்சிட்டி போய் மாஸ்டர்ஸ் பண்ணும் பிஹெச்டி பண்ணும் அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான். அவங்களுக்கு வந்து மாஸ்டர்ஸ்க்கும் பேச்சுலர்ஸ்க்கும் சர்டிஃபிகேட் டிஃபரன்ஸ் கூட தெரியாது. என் சர்டிஃபிகேட்டை நிறைய பேர் வாங்கி பார்க்கல. அதுக்காக பேக்ரவுண்ட் செக் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க, பண்ணுவாங்க. பொய்யெல்லாம் சொல்ல கூட தேவையில்ல. பட் பாயிண்ட் என்னன்னா நீங்கள் நம்பர் 1 யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கும் நம்பர் 5 நம்பர் 10